விவசாயிகள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக பாபு நான் பேசுறேன். விவசாயிகள்கிட்ட போயிட்டு கிணறு தூர்வாரி தருவதா ஒரு கும்பல் வந்து தொடர்ந்து நம்ம மாவட்ட பகுதியில், விழுப்புரம் மாவட்ட பகுதியில் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு போய் தூர்வாரி 10,000 தூர்வாரி தரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த கிணத்தை குழி நோண்டுறதா சொல்லி நோண்டிட்டு, அதுக்கப்புறம் இதுல வந்து 30 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம், அந்த காசை கொடுத்தாதான் நாங்கள் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ற போர்வையில் அவங்க வந்து விழுப்புரம் பகுதியில் இருக்கிற அரசியல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறவங்கள கூட கூட்டின்னு வந்து அந்த விவசாயியை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பல இடங்களில் நடந்திருக்கு. இது குறிப்பாக இப்போ மேலக்கொந்தை கிராமத்தில் ஒரு விவசாய நிலத்தில் இது மாதிரி நடந்தபோது அவர் காவல் நிலையத்துக்கு போயிடுறாரு அந்த விவசாயி. அந்த இடத்துல வந்து அரசு வந்து இன்ஜினியரை வச்சு அளந்து அதுக்கான தொகையாக அந்த 62,852 ரூபா தான் இதுக்கு வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் முடியவே முடியாது. 36 லட்ச ரூபா கொடுத்தாதான் அந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ணுவோம்னு சொல்லி நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கணும், காவல் நிலையத்தில் வந்து முற்றுகையிட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. இவங்க மீது நடவடிக்கை கோரி தான் இன்னைக்கு நாங்கள் எஸ்பி ஆபீஸ் கிட்ட வந்து நான் மனு கொடுத்துருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திலே பல இடங்கள் இருக்கு. குறிப்பாக நாகர்பள்ளியில் நடந்திருக்கு, காதுகாலார் பள்ளியுடைய இடத்துல நடந்திருக்கு. இது மாதிரி பல இடங்கள்ல விக்கிரவாண்டியில் ஒரு ஜெராக்ஸ் கடை விவசாயி வச்சிருக்காரு, அவர்கிட்ட நடந்திருக்குது. எல்லாருக்கிட்டையுமே பணம் வாங்கியிருக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே. அதுல வந்து அருண்குமார்ன்றவர், ஆனா அவர் வந்து குமார்ன்றாரு, ஆனா அவர் அக்ரிமெண்ட்ல அருண்குமார்ன்றாரு. அதான் போலியா தான் இருக்கு. குமார்னு சொல்றாங்க, ஆனா அவர் தானா குமார் தானே உண்மையான குமாரான்றது கூட நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு. எஸ்பி வந்து இப்ப இதை வந்து நான் ஃபார்வர்டு பண்ணிட்டு டிஎஸ்பிக்கு ஃபார்வர்டு பண்ணிருக்கிறேன். இது மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.